வியூவர்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எம்எஸ் வேர்டில் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற ட்ரேடர்ஸ் பில் புக் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு எம்எஸ் வேர்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் லேஅவுட் செலக்ட் பண்ணிவிட்டு சைஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான சைஸ் இருக்குது. நமக்கு வேண்டிய சைஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு மோர் பேப்பர் சைஸ் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா வித்தை நம்ம சேஞ்ச் பண்ணணும். வித் பார்த்தீங்கன்னா 4.2 inches. அதே மாதிரி ஹைட்டையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க 5.4 inches. இப்போ மார்ஜின் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சென்டிமீட்டரில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ டாப்பில் 0.2, லெஃப்ட்லேயும் 0.2, பாட்டம்லேயும் 0.2 அண்ட் ரைட் இதுலேயும் 0.2 கொடுத்துட்டு ஓகே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டேப் ஓப்பன் ஆகும். அதில் இக்னோர் கொடுத்துருங்க. இப்போ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற சைஸ் இங்கே வந்துருச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்செர்ட் டேப்பில் போயிட்டு டேபிள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் 5 டேபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட் ரோவில் கர்சரை வச்சுட்டு லேஅவுட் டேப்பில் போயிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஹைட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த ரோவில் கர்சரை வச்சுட்டு அதையும் நம்ம இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தேர்ட் ரோ அதுலேயும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் ரோ பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஏன்னா இங்கே தான் நம்ம பர்டிகுலர்ஸ் எல்லாமே டைப் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்பேஸ் இங்கே வேணும். அண்ட் அதே மாதிரி ஃபோர்த்து ரோலையும் கர்சரை வச்சுட்டு இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபிஃப்த்து ரோலையும் கர்சரை வச்சுட்டு இந்த மாதிரி ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ ஃபஸ்ட் ரோவில் கர்சரை வச்சுட்டு லேஅவுட் டேப் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ட்ரா டேபிள் இங்கே இந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லோகோ, இந்த இடத்துல ஹெட்டிங். ஸோ ஹெட்டிங்க்கு இந்த இடம் வேணும். அதனால் இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஒன்று அண்ட் இதுக்கு பக்கத்தில் இன்னொரு லைன். கீழே வரைக்கும் நமக்கு லைன் வேணும். ஸோ கீழே லைன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரா டேபிளை அன்செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்செர்ட் டேப்பில் போயிட்டு நம்ம லோகோ இன்செர்ட் பண்ண போகிறோம். பிக்சர் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட லோகோவை நீங்கள் இதில் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. லோகோ இன்செர்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய வேலை ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ரேப் டெக்ஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் இந்த ஆப்ஷனை கொடுத்துருங்க. இந்த ஆப்ஷனை கொடுத்துட்டு இந்த மாதிரி சைஸ் சின்னதாகிக்கோங்க. இப்போ நீங்கள் இதை இந்த இடத்துல மூவ் பண்ணி வச்சுக்க முடியும். இது ஓகே. மேலே பார்த்தீங்கன்னா பிக்சர் ஃபார்மேட் இருக்குது. அதில் ரவுண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு பிக்சர் பார்டரில் வெயிட் பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த இடத்துல நம்ம ஹெட்டிங் டைப் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ரைட் அலைன்மெண்ட் கொடுத்துட்டு இதில் டேட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். டாட் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம கம்பெனியோட ஹெட்டிங் டைப் பண்ணுறேன். டைப் பண்ணி முடிச்சுட்டு இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு போல்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்கு நான் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் ஒரு 20. அண்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அட்ரஸ் டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரோவை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு லேஅவுட் டேப்பில் போயிட்டு அதுக்கு இந்த மாதிரி சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்துக்கிறேன். ஹோம் டேப்பில் போயிட்டு இதுக்கு போல்ட் அப்ளை பண்ணுறேன். சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 12 கொடுத்துட்டு இந்த இடத்துல குவான்டிட்டி அண்ட் டேப் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பர்டிகுலர்ஸ். இதுக்கு நமக்கு போல்ட் அப்ளை ஆகலை. ஸோ இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு அகைன் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு போல்டு கொடுத்துக்கோங்க. அண்ட் அடுத்ததில் ரேட்
அண்ட் லாஸ்ட்டாக அமௌண்ட். என்டர் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அன்போல்ட் பண்ணிவிட்டு சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஆர்எஸ் பிஎஸ் ரெண்டுத்துக்கும் நடுவில் கர்சரை வச்சுட்டு ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். ருபீஸ் பைசா. அண்ட் லேஅவுட் டேப்பில் போயிட்டு ட்ரா டேபிள் செலக்ட் பண்ணுறேன். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ருபீஸ் பைசா இது ரெண்டுத்துக்கும் நடுவில். இப்போ ஓகே. அண்ட் அகெயின் ட்ரா டேபிள் அன்செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு லேஅவுட்டில் போயிட்டு லெஃப்ட் அலைன்மெண்ட் கொடுத்துக்கிறேன். அண்ட் இதில் தேங்க்ஸ் ஃபார் ஷாப்பிங் அப்படின்னு டைப் பண்ணுறேன். அண்ட் இந்த காலமில் டோட்டல். அண்ட் இந்த இடத்துல சிக்னேச்சர். இப்போ மேலே இருக்கிற இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். ஹோம் டேப்பில் போயிட்டு இதுக்கு நம்ம கலர் அப்ளை பண்ணலாம். ரொம்ப லைட்டாக இருக்க கலரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது ஓகே. அண்ட் இந்த பகுதியை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம கொஞ்சம் டார்க்காக இருக்க கலர் இல்லை இன்னும் லைட்டாக இருக்க கலர் கொடுத்துக்கலாம். அண்ட் கீழே இருக்கிற இந்த ரோவுக்கும் நம்ம சேம் கலர் கொடுத்துக்கலாம். அண்ட் மேலே இருக்கிற ஹெட்டிங்க்கு நம்ம டெக்ஸ்ட்டோட கலரை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஷோ ஆகுது. இதுக்கு ஃபாண்ட் ஸ்டைல் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏரியல் பிளாக். இப்போ தான் அந்த ஹெட்டிங் ரொம்ப நல்லாவே தெரியுது. நெக்ஸ்ட்டு லேஅவுட் டேப்பில் போயிட்டு அண்ட் மேலே இருக்கிற டேட் செலக்ட் பண்ணிவிட்டு அது சைஸ் நான் கம்மி பண்ணிக்கிறேன். கீழே இருக்கிற சிக்னேச்சர் அதுக்கும் நம்ம ஒயிட் கலர் டெக் கலர் கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் அவ்வளோதான். இந்த வீடியோவில் கண்டென்ட் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.